வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏடிஆர் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய விரிவாக்கம். ஸோ இந்த ஏடிஆரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய பங்குச் சந்தையில் ஒரு நிறுவனம் லிஸ்டிங் ஆகணும் அப்படின்னா அது ஐபிஓ மூலிமா சந்தைக்கு வர முடியும். அதே போல் இந்திய நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையில் லிஸ்டிங் ஆகணும் அப்படின்னா ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு முறையை ஃபாலோ பண்ணி அமெரிக்க சந்தைக்குள்ளே பங்குகளை பட்டியலிட முடியும். இதன் மூலிமா அமெரிக்க முதலீட்டாளர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளினுடைய முதலீட்டாளர்களும் அமெரிக்க சந்தையில் உள்ள இந்தியன் ஏடிஆரை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அமெரிக்க சந்தையில் இந்திய நிறுவனங்களை பட்டியலிடும் பொழுது பல நாடுகளில் உள்ள இன்வெஸ்டர்ஸ் முதலீடு செய்ய வைக்க முடியும். அதே போல் அமெரிக்க முதலீட்டாளர்களும் ரொம்ப சுலபமாக இந்திய நிறுவனங்களில் முதலீடு செய்யவும் அது வழிவகுக்கும். ஏடிஆர் மூலியமாக வெளியிடும் பங்குகள் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் நாஸ்டாக் பங்கு சந்தையில் வெளியிடுவாங்க. 20க்கும் குறைவான இந்திய பங்குகள் தான் அமெரிக்க பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்குது. அதே போல் பல்வேறு நாடுகளினுடைய நிறுவனங்களும் அமெரிக்காவில் ஏடிஆர் மூலியமாக பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்குது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் தொழில்நுட்ப நிறுவனம் கேப்ஜெமினி. இந்த கேப்ஜெமினி கம்பெனியை நீங்கள் பிரான்ஸ் நாட்டில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இன்டர்நேஷ்னல் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். இது அமெரிக்க பங்குச்சந்தையில் ஏடிஆர் மூலியமாக இந்த நிறுவனம் கேப்ஜெமினி பட்டியலிடப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்தே நீங்கள் கேப்ஜெமினி நிறுவனத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சந்தையில் உங்களால் வாங்கிக்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிறுவனங்கள் அமெரிக்காவில் எது பட்டியலிடப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸ், டாக்டர் ரெட்டி லேபார்டரி இது போன்ற பங்குகள் அமெரிக்க சந்தையில் இருக்குது. ஏடிஆர் அனைத்துமே டாலரில் தான் ட்ரேட் ஆகும். நம்ம இந்தியன் ஏடிஆர் எப்படி யூஎஸ்ஏ சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்குதோ அதே போல் மற்ற நாடுகளினுடைய ஏடிஆரும் பார்த்திங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும். ஸோ அந்த பங்குகளெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மக்கிட்ட இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். நம்ம இங்கே இருந்தே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நாட்டினுடைய ஏடிஆர் பங்குகளை வாங்க முடியும். இதுபோல் பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட புதிய தகவலாகவும் சுவாரஸ்யமான தகவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புரோக்கரேஜ் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.